அனைவருக்கும் எமது குரோதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது மேஷராசி அன்பர்களுக்கான இந்த குரோதி வருஷத்துக்கான தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது இந்த குரோதி வருஷ பிறப்பானது நடைபெறுகின்றது. அதனால் புதிய முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். இந்த குரோதி வருஷத்திலே ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் கேது பகவான் 6ஆம் இடத்திலும் இருப்பதனால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் நன்மைகள் கிடைக்கும். அதே போல் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். மேலும் குரு பெயர்ச்சி ஆனது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறுவதால் உங்கள் ஜென்ம ராசிக்கு இருக்கின்ற குரு பகவான் 2ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அந்த 2ஆம் இடத்திற்கு மாறுவதால் ஜென்ம குருவால் இருந்த பிரச்சனைகள், தடைகள் போன்றவை எல்லாம் விலகும். சுபகாரியங்கள் நடைபெறும். பணவரவில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். ஆரோக்கிய விஷயத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்த சில பிரச்சனைகள் குறையும், தீரும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும். நோயினுடைய தாக்கங்கள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் விரும்பிய பாடங்களை, விரும்பிய படிப்புகளை, விரும்பிய கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில் வியாபாரம் விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இடம்பெயர்ச்சி, தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வருஷமாக, ஆண்டாக இந்த குரோதி வருஷம் உள்ளது. மேலும் நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்குரிய தடைகள் எல்லாம் இந்த குரு பேச்சுக்கு பின்னர் விலகும். அதேபோல் குழந்தை பாக்கியங்களுக்காக நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். அதே போல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ஆண்டாக, அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்திலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக கலியுக வரதன் முருகப்பெருமானின் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வருஷமாக இருக்கிறது. இந்த வருஷம் உங்களுக்கு பொதுவாக 80% நன்மைகளும் 20% தீமைகளும் கிடைக்கின்ற பலன்கள் கிடைக்கின்ற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இந்த பலனானது கோச்சார அடிப்படையிலானது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி, அந்தரம் போன்ற கிரகங்களின் நிலைகளை வைத்து உங்களுடைய பலன்களிலே சில மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.